வணக்கங்க. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம் சொல்லுங்க. என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? மகனையும் மருமகளையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டீங்க. ஏதாவது பெருசா ஆச்சுன்னா என்ன பண்றது? பஞ்சாயத்து பண்ணிருக்கலாம்ல. என்ன சொல்றாங்கன்னா அந்த கோயில் புறம்போக்கு நிலத்துல 2 பேரும் குடிசை போட்டு தங்கி இருக்காங்க. அண்ணா அதெல்லாம் கூட பரவாயில்லண்ணே. உங்க பையன் ஷூட்டிங் ஸ்பாட்ல மோட்டார் பைக் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அது ரொம்ப ஆபத்தான வேலை. ஒரு வேலை ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கண்ணே. என்ன ஷூட்டிங்லையா? மோட்டார் சைக்கிள்? இரு இரு நான் பேசுறேன். நீ டென்ஷன் ஆகாத, நான் பேசுறேன். சொல்லுங்க. மோட்டார் சைக்கிள்ல தானே ஜம்ப் பண்றான். சரி விஷயத்துக்கு வருவோம். என் பேர் என்ன? அர்ஜுன் தாஸ். சின்ன வயசுல என் பிள்ளை என்ன சொல்லுவாங்க? கபடி பிளேயர்னுவாங்க. சரி அதை விடுங்க. சின்ன வயசுல நான் இந்த ஊர்ல எவ்வளவு சேட்டை பண்ணிருப்பேன். சின்ன சின்ன தெருவுக்குள்ள எல்லாம் வேகமா போய் மோட்டார் சைக்கிள் இடிச்சிருப்பேன்ல, அதுல அடிபட்டிருக்கோம்ல. இவன் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, மோட்டார் சைக்கிள்ல தானே ஜம்ப் பண்ணா. இருக்கட்டுங்க. இந்த ஊர்லயே குடும்பத்தை எப்படி பாத்துக்கணுங்கிறதுக்கு இந்த ஊர்லயே நீங்க தான் நல்ல உதாரணமா இருந்தீங்க. உங்ககிட்ட கத்துக்கணும். ஆனா இப்ப நீங்களே உங்க மகனையும் மருமகளையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டீங்களே. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க எனக்கு நன்மை செய்ய தானே வந்தீங்க. புரிஞ்சிருச்சு. பட்ட காயத்துல உப்பு தூவ வந்தீங்களா இல்ல அதுக்கு மருந்து போட வந்தீங்களா? மருந்து போட வந்தீங்கன்னா அப்ப நான் சொல்றத கேளுங்க. நீங்க 2 பேரும் அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு வாயை மூடிக்கங்க. சரி, வந்ததுக்கு ஏதாவது லஸ்ஸி கிசி சாப்பிட்டு போறீங்களா? 2 லஸ்ஸி கொண்டு வர சொல்லுவா? அப்பா லஸ்ஸி கொண்டு வாங்க. கிளம்பலாம். என்ன இருந்தாலும் ஒரு திருநங்கா வீட்டையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கா. மாமாவும் அக்காவும் ரொம்ப பாவம். ஒரு வழி ஆயிட்டாங்க. தேவைதான் இவங்களுக்கு. அம்மா தாயே, எப்படியாவது என் பையனை காப்பாத்துமா. எப்படி? என்னங்க நம்ம பையன், அதுவும் அந்த மோட்டார் சைக்கிள் ஷூட்டிங்ல, என்னங்க நம்ம பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அது என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. என்னங்க என்னங்க நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க பாரு, நீ சொல்லுங்க. டென்ஷன் ஆகிற அளவுக்கு எதுவும் ஆயிருக்காது. அமைதியா இரு. டென்ஷன் ஆகாத. நம்ம பையனுக்கு எதுவும் ஆக கூடாதுங்க. அவனுக்கு எதுவும் ஆக கூடாது. அவனுக்கு எதுவும் ஆக. மகேந்திரா, சுமதி எத்தனை நாள் தான் நம்ம வீட்லயே இருப்பா? ஊருக்காரங்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்களுக்கு என்ன பதில சொல்லுவேன்? உண்மையை சொல்லுங்க பாட்டி. உண்மையை சொல்றதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? எதுக்கு பொய்யான திரைய போட்டு வைக்கணும்? யார் கேட்டாலும் இப்படியே சொல்லிடுங்க, உங்க பேத்தி புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டான்னு. உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ என்ன குழந்தையா? சொல்லு. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. வணக்கம். ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இரு, நல்லா. அங்கிள், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் சுமதி கிட்ட கொஞ்சம் பேசலாமா? நான் உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசணும், தனியா. சரி போங்க. வா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்டா? சனு, பிரபு தூங்கிட்டானா? என்னங்க, நான் உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு. அட சனு, நீ இப்பதான் அம்மா இருக்க. நீ இவனை வளர்க்கறதுல கவனத்தை செலுத்து. எதுக்கு நீ வீணா மூளை போட்டு குழப்பிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் ஒன்னும் குழப்பிக்கல. இது ரொம்ப நல்ல ஐடியா. நீங்க கேட்டீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அது என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுங்க. சனு, நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணுமா? யார்கிட்ட பண்ணணும்? நீங்க ராவியோட மாமனார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுங்க. அட பைத்தியம், நான் ராவியோட மாமனார் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணுமா? ஆனா எதுக்கு? இங்க பாருங்க வீரன், நீங்க ராவியோட மாமனார சந்திங்க. எதுக்குன்னா, ராவியும் அவ புருஷனும் சொத்தை பிரிச்சு கேட்கணும்னா அந்த வேலைய அவ மாமனாரால மட்டும்தான் கரெக்டா செய்ய முடியும். அப்புறம் வீரன், ராவியும் அவ புருஷனும் சொத்துல பங்கு கேட்டாங்கன்னா அப்போ மாமாவுக்கு அக்காவுக்கும் வேற வழியே இருக்காது. சொத்தை கண்டிப்பா பிரிச்சிருவாங்க. எப்படி என்னோட ஐடியா? நீ ரொம்ப புத்திசாலி. இப்ப வந்து ஒத்துக்கிட்டீங்களே. இங்க பாரு, நான் நிறைய தடவை தப்பா பண்ணியிருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா, நான் உன்னை காதலிக்கிறேன் சுமதி.
எனக்கு நல்லாவே தெரியும் நீ உன் அக்காவை நினைச்சு கவலைப்படுற. ஆனா சுமதி, எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ. மறுபடியும் அதே பேச்சா வரும். ப்ளீஸ், இப்ப இதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்க விரும்பல. ஒரு தடவையாவது நான் சொல்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் யாரை பத்தியும் கவலைப்படலதான், ஆனா எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. அதே மாதிரி நீ எப்பெல்லாம் தேங்க்யூ சோ மச் வருண். என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. இதை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. என்னங்க வாங்க, சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன். என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு காலையில வேலைக்கு போனோம்ல, அதான் நான் உனக்கு உதவி பண்ணலான்னு என் ட்ரெஸ் துவைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்காக இவ்ளோ Dress வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கும் நீங்க வாங்கிக்கலாம்ல. உங்ககிட்ட வெறும் 2 செட் Dress தான் இருக்கு. அது பரவாயில்ல. என்ன இருந்தாலும் நீ அலங்காரம் பண்ணிக்கிட்ட எவ்வளவு அழகா இருக்க. நான் தினமும் புது புது துணியா போட்டுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் பொண்ணுங்கெல்லாம் என் பின்னாடி பைத்தியமா திரிவாங்க. அப்புறம் அதுவே உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க இருக்கீங்களே, கொடுங்க கொடுங்க கொடுங்க. அதை என்கிட்ட கொடுங்க. வேணாம் கொடுங்க. வேண்டாம், நானே துவைக்கிறேன். ஏன் அடம் பிடிக்கிறீங்க? நான் ஒன்னும் அடம் பிடிக்கல. இதுதான் காதல்னு. உனக்காக தான். சரி கொடுங்க, சேர்ந்தே துவைக்கலாம். இது நாளைக்கு தேவைப்படும்ல. இப்படிதான் இருக்கணும். ஆமா, உங்களுக்கு என்ன வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லலையே. நான் இந்த ஃபிலிம் ஷூட்டிங்லாம் நடக்கும்ல, அங்க வேலை செய்யறேன். படத்தோட ஷூட்டிங் இல்லையா? நீங்க என்ன வேலை செய்றீங்க? அது டைரக்டர் இருப்பார்ல, உனக்கு டைரக்டர்னா தெரியும்ல. ஆக்சுவலா அவர் என்ன பண்ணுவாருன்னா படத்தை ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவர் சொன்னாதான் எல்லாமே நடக்கும். நான் டைரக்டர் கூடவே எப்பவும் இருப்பேன். அவர் என்கிட்ட என்னென்ன சொல்றாரோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிப்பேன். அப்புறம் அங்கே நான் யாராலையும் செய்ய முடியாத வேலையெல்லாம் செஞ்சு முடிப்பேன். அப்புறம் நான் எந்த வேலை செஞ்சு முடிச்சாலும் முடிச்சதுக்கு அப்புறம் கிளாப் தட்டுவாங்க. அப்புறம் என்னோட டைரக்டர் இருக்கார்ல, அவர் என்ன அருண் சார்னு தான் கூப்பிடுவாரு. அப்படியா? இது ரொம்ப நல்ல விஷயங்க. சாப்பாடு ஆறி இருக்கோ, நான் போய் சோடு பண்ணிட்டு வரேன். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் நடக்கும்போது எனக்கு லைட்டாக அடிபட்டுருச்சு. இந்த அடி காலையில் தானாகவே சரியாயிடும். ஆக்சுவலாக அது என்ன நடந்துச்சுன்னா, ஷூட்டிங்கில் கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்புறம் அங்கே ஹீரோயின்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்காக எல்லாரும் கூட்டமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள நான் தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அடிபட்டுருச்சு. அவ்வளோதான். இது தானா சரியாயிடும். ரொம்ப ரொம்ப சின்ன அடிதான். நீங்க எனக்காக எவ்வளவு செய்றீங்க. ஆனா உங்களுக்கு கஷ்டம்னு ஒண்ணு வந்தா அதை என்னால தாங்கிக்க முடியலங்க. ஆனா நீங்க என் பேச்சை எங்க கேக்குறீங்க? சௌமியா, நான் இதை உனக்காக மட்டும் செய்யல, நமக்காக செய்யறேன். நம்ம குடும்பத்துக்காக பண்றேன். நம்ம குடும்பம், அதுல நீ இருக்க, நான் இருக்க, அப்புறம் நம்ம குழந்தை இருப்பான். முதல் முறையா குடும்பம்னா என்னன்னு புரிஞ்சிருக்க. என்னோட பொறுப்புகளை நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன்.
அந்த பொறுப்பு எல்லாத்தையும் நிறைவேற்றும் போது தான் கஷ்டம் கம்மியாகும், சுகம் அதிகமாகவும் இருக்கு. இப்ப நீயே சொல்லு, இந்த வேலை செய்யலனா, உழைக்கலனா, அப்புறம் அந்த பணம் கிடைக்கலனா, அப்புறம் நம்ம ஆதித்யாவை எப்படி திரும்ப கூட்டிட்டு வர முடியும்? எப்படி திரும்ப கூட்டிட்டு வருவாருன்னு உன்னோட குழந்தை வெளிநாட்டுக்கு போயிட்டா. இதுக்கப்புறமா அவன் உனக்கு கிடைப்பானா இல்லையான்னு கூட தெரியலையே. இந்த ஆசையாவது உங்களை சந்தோஷமா வச்சிருக்கட்டும். அதனால ஆதித்யாவை பத்தி இப்ப இல்ல, சரியான நேரம் வரும்போது சொல்றேன். மல்லிகாக்கா, நீங்களா? என்ன இந்த நேரத்துல? அது நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன், அதனால உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீங்க திரும்பி போயிட்டு இருந்தீங்களே. அது நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தேன், மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கிளம்புறேன். அட என்ன நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, நீங்க இப்படியே கிளம்பி போயிட்டீங்கன்னா அது நல்லா இருக்குமா சொல்லுங்க? நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிடுங்க. ஆமா மல்லிகாக்கா, நீங்க எங்க கூடயே இருங்க. அப்புறம் நான் உங்க 2 பேருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன். வாங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க வாங்க. உங்களுக்கு தாத்தா ஃபோன் பண்ண மாட்டாராப்பா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணா, அவர் வேலையில பிஸியா இருப்பாரு. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. அவர் நல்லவர் இல்ல. அவருக்கு நம்ம 2 பேரையும் ஞாபகமே வராது. எனக்கும் அவரு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. நானும் அவர்கிட்ட பேசவே மாட்டேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா, அவர் உன்னோட தாத்தா இல்ல. யூ ஆர் குட் பாய் இல்ல? போய் சேஞ்ச் பண்ணிக்கோ. அம்மா உன்னை அப்புறமா தூங்க வைக்கிறேன். அப்புறம் நீங்க, நான் என்ன விரும்புறேன்னா, உங்களோட பாஸ்ட்டை மறந்துட்டு ஃபியூச்சர் பத்தி யோசிங்கன்னு. அப்பாவுக்கு உதவி செய்யுங்க, ஃபேக்டரியில வேலை செய்யுங்க. அப்புறம் நீங்க இந்த வீட்டில் ஒரு மாப்பிள்ளையா இல்ல, ஒரு மக மாதிரி இருக்கணும்னு நான் விரும்புறேன். அருணோட இடத்த பிடிக்கணும், புரிஞ்சுதா? நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். சௌமியா உங்களை நம்பி விட்டுட்டு என் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல, அதுக்காக தான். வீட்டு ஞாபகம் வருதா? வீடு இல்ல, அர்ஜுன் தாஸ் அப்புறம் பிரீத்தி. பார்க்காம இருக்கலாம், ஆனா கொஞ்ச நேரம் நான் உங்களை பார்த்துட்டு வந்தேன்னா மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அப்புறம் என்ன இருந்தாலும் யாருக்கு தெரியாம நான் மறைஞ்சு வீட்டுக்குள்ள போறதுல பெரிய கில்லாடி. என்னாச்சு, என்னையும் அப்படி பாக்குறீங்க? எவ்வளவோ பெரியவங்க கூட அவங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை சரியா செய்ய முடியாது. ஆனா நீ ஒரே நேரத்துல 2த்தையுமே செய்ற. உறவுகளை நல்லா கவனிச்சுக்கிற குணத்தை இன்னைக்கும் நீ அதுல குறை வைக்கவே இல்லை. அது எப்படி விட முடியும்னு சொல்றீங்க? சண்டை தான். ஆனா அர்ஜுன் தாஸையும் பிரீத்தியையும் விட்டா எனக்குன்னு இந்த உலகத்துல வேற யாரும் இருக்காங்க? எங்களுக்குள்ள எப்பவுமே கருத்து வேறுபாடெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும் பிரீத்தி கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டாங்க. அப்புறம் அர்ஜுன் தாஸும் பொய்யான நம்பிக்கைலாம் கொடுத்து பிரீத்திய தூங்க வைக்கிறதுக்காக பயங்கரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா எனக்கு தெரியும் அர்ஜுன் தாஸ் என்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் என்ன சொல்றேன்னா, நாம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற எண்ணெயில ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உடம்புல கொழுப்பு அதிகமா சேருது. இந்த இதயம் ஃபங்க்ஷன் ஆகிறத என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல பிரீத்தி. மனுஷனோட இதயம் எப்படிப்பட்டது? என்னங்க, நீங்க இப்படி வந்து படுத்து தூங்குங்க. தேவையில்லாம நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனால நான் எதுவும் மறக்க போறதில்ல. வந்து தூங்குங்க.
பிரீத்தி அர்ஜுன் தாஸ், நீங்க 2 பேரும் எப்படி ஃபீல் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்றேன். ஆனா என்ன பண்றது, நாம சேர்ந்து இருக்க முடியாது. என்ன சௌமியா மேல எனக்கு இருக்கிற அன்பு என்ன முழுசா மாத்திடுச்சு. ஆனா நீங்க 2 பேருமே அவளை பயங்கரமா வெறுக்கிறீங்க. திருடன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டானா? யாரங்க உள்ள வந்திருக்கிறது? யாரு கேக்குறல்ல? காதுல விழல? அண்ணா என்னாச்சுண்ணே? ஏய் யாருன்னு கேக்குறல்ல? யார் வந்திருக்காங்கண்ணே? என்னண்ணே என்னாச்சு மாமா? டேய் வீரா, இங்க பெரிய சத்தம் கேட்டுதுடா. நான் பாக்குறேண்ணே. வருண் அந்த பக்கம் போய் பாரு. சரி மாமா. போ. மாமா என்ன? அங்க பாருங்களேன், அங்க யாரோ இருந்ததை பார்த்தேன். நான் பாக்குறேன். எல்லா இடத்துலயும் தேடியாச்சு மாமா, யாருமே இல்ல. நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? சரி நீ போய் தூங்கு, காலையில பாத்துக்கலாம். சரிண்ணே. சரி மாமா. சரி வா போலாம். இங்க வா. எப்படிடா இருக்க? அட முட்டாள் மாமா. அமைதியா பேசு, அமைதியா பேசு. பேசு. உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க ஏன் இப்படி மறைஞ்சு வரீங்க? ஒருவேளை அர்ஜுன் தாஸும் பிரீத்தி என்ன பார்த்தாங்கன்னா என்ன உள்ள விடுவாங்களா? ஆமா மாமா. டேய் அமைதியா. அடேங்கப்பா அமைதியா பேசுடா. அத்தை எப்படி இருக்காங்க? எப்ப கூட்டிட்டு வருவீங்க? உன்னோட சௌமியா அத்தை ரொம்ப நல்லா இருக்காங்க. உன்னை பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. சரி நான் போறேன். உன் அத்தை கிட்ட உன்னை சீக்கிரமா நான் கூட்டிட்டு போறேன். இல்ல மாமா. அடே கொஞ்சம் அமைதியா பேசுடா. இல்ல மாமா, நீங்க முதல்ல எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, அப்புறமா நான் போறேன். சரிடா, உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறேன். உன் அத்தையை பார்க்கறது கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நிச்சயமா. சரியா? சரி போ போ. அருண் வந்தான். அருணா எங்க? அங்கதான் இருந்தான். யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, நான் என் பையன் பக்கத்துல இருக்கிறத என்னால உணர முடியுதுங்க. அவன்தான் வந்தான்.